100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் வியாபாரமெல்லாம் எப்படி அமையும், கிரக நிலைகள் சாதகமாக இருக்கா இல்லையா, உறவினர் வகையிலிருந்து வரப்போகும் பிரச்சனை, நடக்க போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், உங்களுடைய ராசியில் குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் நீங்களே நினைத்து பார்க்காத பல நல்ல சம்பவங்கள் நடக்க போகின்றது. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. தாய் தந்தை வழியில் நல்லது நடக்கப் போகின்றது. உங்களுடைய சகோதரனும் சகோதரியும் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகிறாங்க. பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகின்றது. உங்களுடைய குடும்பம் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய முன்னேற்ற பாதைக்கு செல்ல போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. எதிரிகளே இல்லை என்ற நிலையும் உண்டாக போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் தான் முடியும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, தொழில் வியாபாரம் செய்கிற நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. அப்போ தான் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் நல்லது நடக்கும். கடன் தொல்லைகளுக்கும் ஒரு அற்புத முடிவு கட்ட போகிறீங்க. அதாவது இத்தனை நாள் வட்டி கொடுத்து நொந்து போயிருந்த நீங்கள் அசலும் வட்டியும் சேர்த்து கட்டி ஒரு முடிவு கிடைக்க போகின்றது கடன் தொல்லைகளுக்கு. 3ஆம் நபரால், முன்பின் தெரியாத நபரால் உதவி கிடைக்க போகின்றது அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் இரவு நேர பயணங்கள்லையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை எதிர்த்தவர்கள் எங்கே இருக்க போகிறாங்கன்னே தெரியாது. நீங்கள் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் உங்களை கண்டாலே தெரித்து ஓடக்கூடிய நிலை தான் இந்த காலகட்டம். அதாவது கிரக நிலைகள் அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகின்றது. இப்படி எல்லா வகையிலேயே நன்மைகள் உண்டானாலும் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்துலையும் சொத்து தொடர்பான விஷயங்கள்லையும் கவனத்தோடு இல்லைன்னா உறவினர் வகையில் பெரும் பிரச்சனை வரும் அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாம்.